ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறைவன் திருவருளால் நம் சிவபுராண சிந்தனை தொடரில் இன்று நாம் சிந்திக்கப் போவது சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்ற அடிகளாகும். தெய்வ திரு மாணிக்கவாசக சுவாமிகள் இதற்கு முந்தைய அடிகளில் சிவனின் பழமையையும் பெருமையையும் சொல்லி சிவனே ஐந்தெழுத்து மந்திரமாக இருக்கிறான் என்றும் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சதா ஓதி ஓதி நமது ஆன்மாவிலும் உடலின் ஓரோரு ஆதாரங்களிலும் கோஷங்களிலும் நாடி நரம்புகளுடன் சேர்ந்த நுண்ணிய பகுதிகளிலும் பதிந்து ஒளி அலைச்சுழற்சியாகி புருவ மத்தியில் வந்து ஒளி சுடராகி அமுத ஊற்றாகி இறைவனின் திருவருளாக பொழிந்து அடியார்களை பேரானந்த பெருவெள்ளத்தில் ஆழ்த்துகிறது என்று உணர்த்தினார்கள். மேலும் இறைவன் ஆக்ஞா சக்கரத்தில் ஆன்மார்த்த லிங்கமாக பிரதிஷ்டையாகி கைலைமலை என்றும் சகசிரதளம் என்றும் சொல்லப்படும் தலை உச்சியில் சதா காட்சி தருகிறான் என்றும் விளக்கமாக கூறினார்கள். இப்படி காட்சி தரும் சிவனின் புராணத்தை சொல்வதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கூறுகிறார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்கிறார். சிந்தை மகிழ இதை பார்ப்போம். சிவபுராணத்தை சொல்பவர் சிந்தையும் கேட்பவர் சிந்தையும் ஒரு சேர மகிழ்வதாகிய ஒரு நிலை வரும் என்கிறார் சுவாமிகள். சொல்பவரும் கேட்பவரும் யாரை பற்றி சொல்கிறோமோ அந்த இறைவனுக்கு இன்ப துன்பம் என்ற நிலை கிடையாது. ஆகவே இதை சொல்வதால் சொல்லும் பக்தர்கள் மனம் மகிழும் என்கிறார் சுவாமிகள். இறைவன் இன்ப துன்பமற்ற நிலையில் இருந்து கொண்டு தன் மகிழ்ச்சியையும் பக்தர்களே கொள்ளுமாறு செய்கிறான். அதனால் சிந்தை மகிழ்ந்தது என்கிறார் சுவாமிகள். மாணிக்கவாசக சுவாமிகள் தனக்கு நேர்ந்த அனுபவத்தையே இங்கே சொல்கிறார். அதனால் கேட்கும் ஒவ்வொருவரும் சிவபெருமானிடம் மேலும் மேலும் ஈடுபட்டு சிந்தை மகிழ பெறுவார்கள் என்று உணர்த்துகிறார் நமக்கு. சிவபுராணம் என்று சொல்கிறார். மிக மிக பழைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியையே புராணம் என்பார்கள். இங்கே இந்த பழைய செய்தி சிவபெருமானோடு தொடர்புடையதாகையால் சிவபுராணம் என்று ஆகிறது. சுவாமிகள் பாடிய சிவபுராணத்தில் கதையாக எதுவும் சொல்லவில்லை. சுவாமிகளின் பக்குவ நிலையை அறிந்து இறைவனே குருவடிவாக வந்து ஆட்கொண்டது மட்டுமே நிகழ்ந்த நிகழ்ச்சியாக இங்கே சொல்கிறார் சுவாமிகள். இங்கே சுவாமிகள் கூறுவது அவருக்கு நடந்த நிகழ்ச்சியை பற்றி மட்டுமல்ல, பழைய காலம் தொட்டே இதே போல இறைவன் குருவாக வந்து உபதேசித்து அடியார்களை ஆட்கொண்டதுண்டு. அதை பற்றி சொல்கிறார். சனகர் முதலிய முனிவர்களுக்கு கல்லால மரத்தின் கீழ் இருந்து சிவபெருமான் உபதேசம் செய்ததை தட்சணாமூர்த்தி வடிவத்தில் காண்கிறோம் அல்லவா? அது ஒரு பழைய நிகழ்ச்சிதான். ஆனாலும் இதையும் விட மிகவும் பழமையான காலம் தொன்று தொட்டே இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. மிக மிக பழைய காலம் தொட்டே புராதனமாகவே நடந்து வரும் நிகழ்வாகையால் இதை புராணம் என்கிறார் சுவாமிகள். இறைவன் சனகர் முதலிய முனிவர்களுக்கு வாய் திறந்து ஏதும் உபதேசம் செய்யவில்லை. சின்முத்திரை காட்டி மௌன உபதேசத்திலூடையே எல்லாம் விளக்கினார். அதே போல தனக்கும் விளக்கினார். அந்த பழமையான முறையிலேயே தனக்கும் உபதேசம் செய்து ஆட்கொண்டார் என்று இங்கு சிவபுராணம் என்று கூறுகிறார் சுவாமிகள். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிவபுராணம் அதனை என்பதுதான் இங்கே தன்னை என்று வருகிறது. இறைவன் குருவாக வந்து சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை செய்தார். ஏதும் சொல்லாமலேயே சுவாமிகளுக்கு எல்லாம் தெரியப்படுத்தினார்.
அப்படி பழைய புராதன முறையிலேயே தனக்கும் சொன்னதை சிவபுராணம் தன்னை என்று சேர்த்து சொல்கிறார் சுவாமிகள். இனி அடுத்த அடியை பார்ப்போம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை முன்னே உள்ள பல பிறவிகளில் செய்த வினை. மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனின் திருவடி தீட்சை பெற்று திருஞானமும் பெற்றார், சிவஞானமும் பெற்றார். அவருக்கு தீட்சை பெறுவதற்கான தகுதியை உருவாக்க அதற்கு முன்னமேயே அவருடைய முந்தை வினைகளையெல்லாம் இறைவன் நீக்கிவிட்டான். சிவபுராணத்தை பொருள் தெரிந்து சொல்பவர்கள் சிவனுடைய திருவடியில் என்றும் வாழ்வார்கள் என்று சுவாமிகள் பலன் கூறுகிறார் அல்லவா? அந்த பலன் கூறியதால் நம்மை போல் உள்ளவர்களுக்கும் முந்தை வினை எல்லாம் கழியும் என்று உறுதிபட கூறுவதாக கொள்ளலாம். முழுதும் ஓய. முந்தை வினை முழுதும் ஓய. நல்வினைகளை, நல்ல வினை பயனால், நல்ல வினைகளை செய்த பயனால் மீண்டும் தேவர்களாக பிறவி எடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்படியும் இல்லாமல் இந்த பிறவியிலேயே முழு வினையும் ஓய்ந்து பிறவியில்லா நிலை ஏற்படும் என்று கூறுகிறார் சுவாமிகள். இனி உரைப்பேன் யான். இப்படி முந்தை வினை ஓயவும் பிறப்பு இல்லாமல் ஆகவும் நான் இந்த சிவபுராணத்தை சொல்லுவேன் என்று சங்கல்பம் செய்து கூறுகிறார் சுவாமிகள். இப்படி முந்தை வினை ஓய்வது அடியார்களுக்கு, சிவன் அடியார்களுக்கு எல்லாம் முந்தை வினை ஓயும், பிறப்பில்லாமல் ஆகும். அதற்காக இந்த சிவபுராணத்தை சொல்லுவேன். இதை பொருள் புரிந்து பொருள் தெரிந்து சொல்லுபவர்கள் சிவனடியில் சேர்வார்கள் என்று உறுதிபட கூறுவதற்காக சங்கல்பம் செய்து இப்படி உரைப்பேன் யான், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன் யான் என்று உறுதியாக கூறுகிறார் சுவாமிகள். இப்படி 17ஆம் அடியில் சிந்தையுள் கடவுளை நிறுவினார் சுவாமிகள். 18ஆம் அடியில் இறைவனை வணங்கி 19ஆம் 20ஆம் அடிகளில் சிவபுராணம் சொல்வேன் என்று கூறுகிறார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்ற அடிகளை பார்த்தோம். இனி அடுத்த பதிவுகளில் இனி வரும் அடிகளை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.